இந்த வீடியோவில் நம்ம என்ஜினிக்ஸ்னா என்ன, அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ஜினிக்ஸ்ன்றது ஒரு டூல், இதனால் நமக்கு நிறைய யூசஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் இதை ஒரு வெப்சைட்டை சர்வ் பண்ணுற ஒரு வெப் சர்வராக தான் கிரியேட் பண்ணாங்க. பட் போகிற போக்கில் இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸை கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்டிங்கில் இதை வெப் சர்வராக கிரியேட் பண்ணாங்கன்னு சொன்னேன். வெப் சர்வர்னா என்ன? வெப் சர்வரை சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ என்னோட கால்குலேட்டர் அப்ளிகேஷன் நான் வச்சிருக்கேன்னு வைங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பட் என்னோட அப்ளிகேஷனை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணும்னா என்னோட அப்ளிகேஷனுடைய HTML, CSS, JavaScript ஃபைல் இது மூணும் அந்த ப்ரௌசர்கிட்ட இருந்தால் தான் அவனால் நம்மளோட வெப்சைட்டை காமிக்கவே முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 3 ஃபைலையும் என்ஜினிக்ஸ்ட்டை கொடுத்துட்றேன். அண்ட் நான் அவன்கிட்ட சொல்கிறேன், டே ப்ரௌசர் உங்ககிட்ட வந்து கேட்டான்னா இந்த 3 ஃபைலையும் அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ப்ரௌசரில் யாராச்சும் என்னோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாங்கன்னா ப்ரௌசர் என்ஜினிக்ஸ்ட்டை கேட்பான். இவன் என்னோட வெப்சைட்டோடைய HTML, CSS, JavaScript ஃபைலெல்லாம் கொடுத்துருவான். ஸோ அந்த ஃபைலை தான் ப்ரௌசர் வந்து நமக்கு வந்து வெப்சைட்டாக ஷோ பண்ணுது. ஒரு வெப்சைட்டை வந்து ஒரு ப்ரௌசரில் காமிக்கிறதுக்கு வெப்சைட்டை சர்வ் பண்ணுறவன் இருக்கான்ல, அவன் தான் வெப் சர்வர். ஸோ என்ஜினிக்ஸை வந்து இதுக்காக தான் உருவாக்குனாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு வெப் சர்வராக இருக்கணும்னு தான் உருவாக்குனாங்க. அதுக்கு அடுத்து அவங்க கொண்டு வந்த ஃபீச்சர் தான் ரிவர்ஸ் ப்ராக்ஸி. ரிவர்ஸ் ப்ராக்ஸினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ராக்ஸினா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ப்ராக்ஸிங்கிறது ஒருத்தன் செய்ய வேண்டிய ஒர்க்கை இன்னொருத்தன் பண்ணா அதுக்கு பேர் தான் ப்ராக்ஸி. எக்ஸாம்பிளுக்கு காலேஜில் அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது நம்ம ஃப்ரெண்டுக்கு பதிலாக நம்ம பிரசன்ட் சார் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் அவங்க ப்ராக்ஸி பண்ணுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் என் ஃப்ரெண்டு செய்ய வேண்டிய வேலையை நான் பண்ணேன் கரெக்டா, அதுதான் ப்ராக்ஸி. ஓகே, இதுக்கும் என்ஜினிக்ஸுக்கு என்ன சம்பந்தம்? நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃப்ரண்ட் எண்ட் வந்து பேக் எண்ட் அப்ளிகேஷன்கிட்ட வந்து ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா ரெக்வஸ்ட் பண்ணும். அந்த ரெக்வஸ்ட்டுக்கு பேக் எண்ட் வந்து ஒரு ரெஸ்பான்ஸில் டேட்டாவெல்லாம் அனுப்பிவிடும். அண்ட் அந்த டேட்டாவை வச்சு தான் ஃப்ரண்ட் எண்டில் ஷோ பண்ணுறாங்க. இதை தான் API அப்படின்னு சொல்கிறோம். இது ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். API பற்றி தெரியலனா APIக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளோ நடந்துகிட்டு இருக்கும்போது குறுக்க கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி இடையில ஒருத்தன் வருவான். ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்டுக்கு போக வேண்டிய ரெக்வஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து இவனுக்கு தான் வரும். அண்ட் இவன் தான் பேக் எண்டுக்கு அனுப்புவான். பேக் எண்ட் செய்ய வேண்டிய வேலையை இந்த கௌசிக் செய்யறதுனால தான் இவனை ப்ராக்ஸி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இவன் இடையில நிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரவுட்டிங் பண்ணலாம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு பேக் எண்ட் அப்ளிகேஷன் தான் இருக்கு. பட் இப்போலாம் மைக்ரோ சர்வீஸாக தான் யூஸ் பண்றாங்க. அதாவது ஒரு பெரிய பேக் எண்ட் இல்லாம குட்டி குட்டி சர்வீசஸா பிரிச்சுருவாங்க. அந்த ஒரு பேக் எண்டே யூசருக்கு ஒரு சர்வீஸ், பேமெண்ட்டுக்கு ஒரு சர்வீஸ், அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சுருவாங்க. ஆனா ஃப்ரண்ட் எண்ட் ஒன்று தான். ஃப்ரண்ட் எண்ட் எப்போலாம் /யூசர் அப்படின்னு சொல்லிட்டு API கால் பண்றானோ அப்போ யூசருடைய சர்வீஸ்க்கு போகணும். /பேமெண்ட்னு கால் பண்ணானா பேமெண்ட் சர்வீஸ்க்கு போகணும். இதை குறுக்க எவனாச்சும் நின்று வழி நடத்தணும். /யூசர்னு வந்திருக்கானா அப்போ யூசருக்கு போ, /பேமெண்ட்னு கால் பண்ணானா பேமெண்ட் சர்வீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் குறுக்க நின்று வழி நடத்தணும்ல, அந்த வேலையும் என்ஜினிக்ஸ் பண்ணுவான். இதை தான் ரவுட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போலாம் நிறைய அப்ளிகேஷன் வந்து மைக்ரோ சர்வீஸாக தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. பேக் எண்ட் அப்ளிகேஷன் வந்து டைரெக்டாக ஓப்பனாக இல்லாமல் குறுக்க ஒருத்தர் நிற்கிறதுனால நமக்கு ஒரு சேஃபு. அது போக இதில் வந்து SSL டெர்மினேஷன் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்டுக்கு ரெக்வஸ்ட் வரும்னு சொன்னேன்ல, அந்த ரெக்வஸ்ட்டை பிளெயினாக ஓப்பனாக விடாமல் அதை என்கிரிப்ட் பண்ணி இடையில இருந்து ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணாலும் அவனுக்கு புரியாத மாதிரி பண்ணுறது தான் இந்த SSL டெர்மினேஷன். இதையும் நம்ம வந்து என்ஜினிக்ஸில் கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ இது கான்ஃபிகர் பண்ணுறது மூலமாக யாராச்சும் API ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த API ரெக்வஸ்ட் வந்துட்டு ரெஸ்பாண்ட் போகிறது கூட என்கிரிப்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ இதனால நம்மளுடைய அப்ளிகேஷனோட டேட்டா வந்து செக்யூராக இருக்கும். அப்புறம் ரொம்ப பாப்புலரான ஒரு யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து லோட் பேலன்சிங்கும் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு என்னோட அப்ளிகேஷனை வந்து நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப லோட் அதிகமாகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரு பேக் எண்ட் சப்போர்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பேக் எண்ட் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறேன். பட் கிரியேட் பண்ணால் மட்டும் போதாது, ஒருத்தன் குறுக்க நின்று வழி நடத்தணும். அதுக்கு தான் நம்ம என்ஜினிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்ஜினிக்ஸ்ட்டு சொல்லிடணும், உனக்கு ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா இவங்க 2 பேருக்கும் மாற்றி மாற்றி பிரித்து விட்ரு அப்படின்னு சொல்லணும். ஸோ என்ஜினிக்ஸ் என்ன பண்ணுவான்னா, இவனுக்கு வர ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஒரு பேக் எண்டுக்கு அனுப்புவான், இன்னொரு வாட்டி இன்னொரு பேக் எண்டுக்கு அனுப்புவான். இதனால ஒரே பேக் எண்டுக்கு லோடு போகாமல் 2 பேருக்கும் லோடு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதை தான் லோட் பேலன்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நம்ம என்ஜினிக்ஸில் கான்ஃபிகர் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேஷிங்கும் பண்ணலாம். கேஷிங்னா என்னது? இப்போ என்னோட அப்ளிகேஷனை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வைங்களேன், என்னோட அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுதுன்னு வைங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் பேக் எண்ட் அப்ளிகேஷன் வந்து டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிப்போம். இப்போ ஒவ்வொரு வாட்டியும் யாராச்சும் ஹோம் பேஜ் திறந்தாங்கன்னா அது பேக் எண்டுக்கு போகும். பேக் எண்ட்லேருந்து டேட்டா பேஸுக்கு போய் அங்கேருந்து டேட்டா எடுத்து வந்து காட்டுது. அண்ட் எத்தனை பேர் ஹோம் பேஜ் போனாலும் ஒரே டேட்டாவை தான் காமிக்க போகுது. ஸோ நான் எதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் டேட்டா பேஸை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கணும்? அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது இந்த என்ஜினிக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு
வச்சுருவாங்க அந்த டேட்டாவை. செகண்ட் டைம் அதே ஹோம் பேஜை யாராச்சும் ஓப்பன் பண்ணாங்கன்னா டேட்டா பேஸுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் இவன் சேவ் பண்ணி வச்சுருந்த டேட்டாவே அனுப்பி விட்ருவான். இதனால நமக்கு 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து டேட்டா பேஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க மாட்டோம், அவனுக்கு லோடு கம்மியாக இருக்கும். இன்னொன்று அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து பேக் எண்டு போய் டேட்டா பேஸுக்கு போய் கொரி பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக இவன் டேரெக்டாக இருக்கிறதே எடுத்துக்கொண்டு காமிக்கிறதுனால இது ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃபீச்சரை யூஸ் பண்ணிப்பாங்க இந்த என்ஜினிக்ஸ்ல இருந்து.